உக்ரைன் ஸ்ட்ரென்தன் ஆகணுங்க. நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த் ஆகணும். அதுக்காக என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப பாயிண்ட் போட்டுக்கிறாரு. எப்படி பீஸுக்கு வந்து பாயிண்ட் எழுதினாரு, இப்போ பாயிண்ட் எழுதிக்கிறாரு. ஆனா முதல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. என்ன பாயிண்ட் தெரியுங்களா? ரஷ்யா கிட்ட ஆர்மி கெப்பாசிட்டியே இருக்கக்கூடாது முன்னேறதுக்கு. அந்த அளவுக்கு ரஷ்யாவை அடின்னு அடிச்சு வீக் ஆக்கிடணும். முதல் பாயிண்ட், அருமையான பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பிரிகேட்ஸை கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணி தரல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாஸ்ட் அண்ட் பண்ணும். மூணாவது பாயிண்ட், G7 நாடுகள்லாம் ஒண்ணு கூடி இப்போ மைக்ரோ பினான்ஸ் லோனு, அந்த லோனு இந்த லோன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சாங்ஷன் பண்றீங்க. அதெல்லாம் கொஞ்சம் துரிதப்படுத்தணும், அதிக அளவுல சாங்ஷன் பண்ணும். அப்புறம் அமெரிக்கா இருக்கிறாங்கல்ல, வரக்கூடிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது இந்த பாயிண்ட் சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த உலகத்திலேயே எந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் இந்த அளவுக்கு பணக்காரர்களா இருந்ததே இல்லை அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மேற்கு மீடியாக்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு பாத்தீங்க, பணக்காரர்களா இருக்கிறாங்க அமெரிக்காவோட ஆளுகின்ற ஆட்சி கட்டலுக்கு வரக்கூடிய நபர்கள். மொத்தம் 13 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்களாமா. என்னங்க ஜெலன்ஸ்கி அவர்களே ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்றீங்க? மேபி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சாங்ஷனை போட்டு வீக்கன் பண்ணி மிக பெரும் முடிவுகளை எடுத்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்னஸ் கேட்கிறாரு. அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு ஸ்ட்ராங் இருக்கணும், அதுக்கு அடுத்தது நாங்க ஸ்ட்ரென்தனா இருக்கணும், அப்புறம் செக்யூரிட்டி கேரண்டில இருக்கணும். அப்பதானுங்க 80 லட்சம் மக்கள் எங்க நாட்டுல இருந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அப்பதானே அவங்க வருவாங்க எங்க நாட்டுக்குள்ள. திரும்பவும் உத்தரவாதம் கொடுத்தாதான் வருவாங்க, இல்லைன்னா அப்புறம் அங்கே இருந்துக்குவாங்க, அவ்வளவுதான். அப்படிங்கிறதால என்ன பிளாக்மெயில் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இவர் இது போல சொல்லிக்கிறாரு. இதுக்கு இணைஞ்சு பேசியிருக்காங்க யாருன்னா காஜா கலஸ் அவர்கள், ஐயோட சீஃப் டிப்ளமேட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க சும்மா உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காதீங்க, போய் நெகோசியேட் பண்ணி அதை விட்டுட்டு உக்ரைனுக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோமோ சத்தியம் அதை நிறைவேற்றதுக்கு பாருங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் போய் பேசலாமா எல்லாம். அவரு போய் பேசவும் மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா நேத்திக்கு ரஷ்ய ஜப்பான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த ஒரு நாள் முதல்வர் நம்ம பார்த்தோம் இல்லையா, மக்களோட ஒரு நாள் அப்படிங்கிறது போல அவர் சந்திச்சுருக்கிறாரு. அதுல ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்திருக்கு. எப்படி போன் பண்ணுவாங்க இல்லையா, போன் மாதிரி மெசேஜ், MMS ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து குவிஞ்சிருக்கு. அதுல முடிஞ்ச வரைக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். அதுல மிக பெரும்பான்மையான கேள்விகள் உக்ரைனை பத்தி தான் இருந்துச்சு. அதுல எல்லாம் தெளிவா தெரியும். அதுலயும் குறிப்பா ஜெலன்ஸ்கி அவர்களோட பேசுவீங்களான்னு அவர் கிளியரா சொல்லிட்டாரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு நபர் திரும்ப வந்தாங்கன்னா ஜெலன்ஸ்கியா இருந்தாலும் நான் பேசுவேன் அப்படிங்கிறதோட பேச்சுவார்த்தைக்கு நாங்க என்னைக்கு நோ சொல்ல மாட்டோம்னு தெளிவா தான் சொல்லிக்கிறாரு. ஆனா இவங்க என்ன எப்படி சொல்றாங்க, அப்ப எலெக்ஷன் வைக்காம நீங்க போய் பேசணும்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது இல்லையா. சோ அதனால வந்து இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டியா இருந்தாலும் ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, இமானுவேல் மேக்ரான் உட்காந்து பேசியிருந்தா இல்லையா, அந்த பிரசல்ஸ்க்கு மீட்டிங் போகும்போது பிரான்ஸுக்கு போய் அப்படியே உட்காந்து பேசிக்கிறாரு இல்லையா. சோ அப்படி பேசும்போது தெளிவா பேசிட்டாங்க, யூரோப்போட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்தே ஆகணும் அப்படிங்கிற பேசிக்கிறாங்க. சோ அதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல. ஜெர்மனியில எலெக்ஷனுக்காக வெயிட்டிங், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொமேனியால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறம் அனுப்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல உடனே அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் தீர்மானமா இருக்கிறாரு. அதுவும் ராம்ஸ்டெயின் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் நடந்தே தீரும் 2025 அப்படின்னு உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ருஸ்டம் உமரோவ் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் எந்த அளவுக்கு உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி பேசி எய்டுகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இப்ப வந்து அதிக அளவுல உக்ரைனுக்கு எய்டுகள் வந்த வண்ணமா தான் இருக்குது. இப்ப யூகே வந்து பாத்தீங்கன்னா 286 மில்லியன் அளவுக்கான எய்டு பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சுவிட்சர்லாந்து ஒரு 48 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இது வந்து மிலிட்டரிக்காக கிடையாது, எக்கனாமிக்கல் ரீதியா உதவுறதுக்காக சுவிட்சர்லாந்து தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க எய்டு. அடுத்தது டென்மார்க் வந்து பாத்தீங்கன்னா 280 மில்லியன் யூரோ. யூகே கொடுத்தது டாலரு, இப்ப இவங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா யூரோ. 280 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு. எதுக்காகனா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா வலுப்படுத்துறதுக்காக. சோ இது போல விஷயங்கள்லாம் இங்க எய்டுங்கிறது ஒரு சைடு வந்துகிட்டு தான் இருக்கு இப்ப உக்ரைனுக்கு. இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க பற்றாக்குறை பெருமளவுல இருக்கு. ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அமெரிக்க தரப்பு என்ன சொல்லிக்கிறாங்க, மொபைலைசேஷன் ஏஜை குறைங்க அப்படின்னு இருக்காங்க.
இப்போ 18 வயசு இப்போ மீடியாலேயே வருது பாருங்க, சைட்ல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். உக்ரைன்ல வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் எப்பவுமே இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் களத்துல சண்டை பிடிக்கிறவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப களத்துல என்னங்க நிலவரம், என்ன மாதிரியான சூழ்நிலை, இது எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது 18 வயசுக்கு குறைச்சலா இருக்கிறவங்கள மொபைலைஸ் பண்ணலினா சிக்கல் தாங்க, பெருமளவுல ஆளுங்க தேவை அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது உக்ரைன்ல இருக்கக்கூடிய இன்னொரு சேனல்ல அவங்கள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது டிசிசி எம்ப்ளாயிஸ் இந்த ஆர்மி இவங்களா இருப்பாங்களே அவங்க உட்காந்து பேசும்போது அப்படி எத்தனை பேர் தாங்க தேவை, சும்மா மொபைலைஸ்ன்னு பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு எத்தனை பேருங்க வேணும் அப்படின்னா மில்லியன் கணக்கான ஆண்கள் வேணுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இது மில்லியன் கணக்குல இன்னும் வேணுங்களாமா, அப்பதான் வந்து ஓரளவுக்கு முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மில்லியன் கணக்கான ஆண்கள் வேணா எப்படி, அப்ப 18 வயசுக்கு குறைச்சிருவீங்களா, குறைச்சா மிக பெரும் சிக்கலாகுமா இல்லையா, அதனால 20 வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதுவும் யூரோப்பியன் யூனியன் சம்மிட் நடக்கும்போது கேட்டிருக்கிறாங்க, ஏங்க இப்போதைக்கு என்னங்க மொபைலைசேஷன் ஏஜ் உக்ரைன்ல வச்சுக்கன்னா 25. சரி, அப்போ 25 ஏஜ் இருக்கிறாங்க, இப்ப அது 10 இல்ல, அப்போ மொபைலைசேஷன் ஏஜ் வந்து குறைக்கணும்ல 18க்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் நெருக்குன்னு கேட்டு விட்டுக்கிறாரு. இப்போ எங்களோட ஆளுங்கள நாங்க மொபைல் யூஸ் பண்றோம், இப்ப ஃப்ரண்ட் லைனுக்கு போற ஆளு 20 வயசு இருந்தா என்ன, 30 வயசு இருந்தா என்ன, கையில துப்பாக்கி வேணுமா இல்லையா, சும்மா கொண்டு போய் நில்லுனா என்ன பண்றது, ஆயுதம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களோட காட்டம் வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆயுதங்கள் லிட்டரலா பற்றாக்குறையா இருக்கு, எல்லாத்தையும் எழுதி தரலாம்ல, ஏன் தரமாட்டீங்க மேற்குலக நாடுகளே, என் தலைவன் பாருங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற போல ஆத்திரங்கள் எனக்கே இருக்கு. மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு உதவி பண்ணுமா இல்லையா, எல்லா ஆயுதத்தையும் முதல்ல உக்ரைனுக்கு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் எல்லாமே உக்ரைனுக்கு தான் அப்படிங்கிறது போல எழுதி கொடுக்கணுமா இல்லையா, அப்பதான் ஏப்ப முடியுச்சா இல்ல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்க முடியும். அது பேட்டர்ன் எல்லாம் கேட்டுக்கிறாரு, ப்ளூ பிரிண்ட் கிரவுண்ட்ல வச்சு அவரு பேட்டர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அவ்வளவுதான், எல்லா நாடுகளுக்கும் 10 மில்லியன் 20 மில்லியன் சொல்லி வித்துருவாரு. ரஷ்யாக்கே முதலால வித்தால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நக்கலா பேசுறாங்க. ஆனா உண்மையாலுமே என்ன விஷயம் தெரியுது இல்லைங்க, ஆளுங்கிட்ட ஆயுதம் இல்லை, அதனாலதான் மொபிலைஸ் பண்ண முடியல. இப்ப இது வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 20 ஏஜ் அப்படிங்கறது அடுத்தது பிக்ஸ் பண்ண போறாங்களா, 5 வயசை குறைக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் அனலிஸ்டுக்குள்ள வந்திருக்கு. இப்போ ஆளுங்க வேணும், மில்லியன் கணக்கான ஆளுங்க வேணுங்கிறாங்க இல்லையா, இப்ப ஆளுங்க பிடிக்கிறதுக்கு டிசிசி எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னிக். இப்ப கார் டோர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரேக் எல்லாம் பண்ண முடியல, கண்ணாடியில முன்னாடி உடைச்சிடுறாங்க. அதனால இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். டிசிசி எம்ப்ளாயிஸ் வந்து இப்ப ஈஸியா பண்றாங்க, என்னன்னா கேஸ் மாதிரி இந்த கார் வந்து கதவு சாத்திட்டு கண்ணாடியில இறக்காம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியான ஒரு வழி, கார்ல கேஸ் அடிச்சிடுறது, தீய பத்தி வச்சிட வேண்டியது, அப்படியே தீ பிடிச்சுக்க வேண்டியதுதான், எரிஞ்சிரு இல்ல புகை வந்துடும் இல்லையா காருக்குள்ள, அப்படியே நல்லா அது பண்ணிட்டு சிரிக்கிறாங்க பாருங்களேன், அது இருக்குது அந்த இது பரவாயில்ல, அது நம்ம எமோஷன் தனியா வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது காருக்குள்ள வந்து அதிகமா புகை வந்துடுது. ஸோ புகை வந்துருச்சுன்னா தான் நீ வெளியே வரும், பிடிச்சிட்டு போயிடலாம்ல பொறி வச்சு, எப்படி பாருங்க ஐடியாலஜி. இந்த ஐடியால ஃப்ரண்ட் லைன்ல வச்சிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கலாம், சொந்த ஆளுங்க கிட்டதான் எல்லா டெக்னாலஜி காட்டுறீங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது இது போல ஆளுங்களை பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, சொந்த மக்களையே வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்றாங்க இல்லையா, மீடியாக்கள்லாம் அது ஆங்கர்லாம் ப்ரூஃப காமிச்சு கொக்கி போட்டு எல்லாத்தையும் இழுத்து இப்ப பாருங்க கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. 211வது கமாண்டர் தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும் இல்லையா, புடிச்சிட்டு வந்துட்டாங்க கோர்ட்ல. இப்ப பெனால்டி என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 9 லட்சம் ஹரின்யாஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் 90 லட்சமா 90 லட்சம் நினைக்கிறேன், 90 லட்சம் ஹரின்யாஸ் வந்து பெனால்ட்டியா கட்டணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு போயிடணும். இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும், ஒண்ணு ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் லைன் தான், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 9 லட்சம் ஹரின்யாஸ் கட்டணும். இப்ப அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா ஃப்ரண்ட் லைனுக்கு போறேங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது என்ன சரி ஓகே, பட் ஆனா வந்து இப்ப ஃப்ரண்ட் லைனுக்கு போறாருன்னா அவரோட இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில மேபி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்கல்ல, எனக்கு திருப்பி கமாண்டர் பொறுப்பா என்னமோ கோர்ட்ல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு, தண்டனை கொடுத்தாச்சு, ஜெயிலுக்கு போகணும், ஃப்ரண்ட் லைனுக்கு போயிடலாம், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இல்லையா, திரும்பி ஒரு பொறுப்பு கிடைச்சிடும். திரும்ப என்னென்னலாம் செய்ய போறாங்களோ தெரியல, இல்ல என்ன பெனால்டி கட்டு வரான்னு தெரியல, தீர்ப்பு இது வந்துருக்குது, இதுக்கு மேல என்ன நடக்குதுன்றது பார்த்தோம்னா எப்படியோ
தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் உக்ரைன்ல. பாத்தீங்களா? மக்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிச்சு, மாரல் பூஸ்ட் கிடைச்சிச்சு. ஆனா இந்த அளவுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, இங்க ஸ்கால்ஸ் அவர்களும் ஜெர்மனோட கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் வரப்போகுது. பட் இருந்தாலும் ஜெர்மனோட தற்காலிகமா இருக்கக்கூடிய சான்சலர் ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்களும் புதுசா பதவியேற்கக்கூடிய அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களும் இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை ரொம்ப தூரம் போகுது. போன்ல பேசிக்கிறாங்க, ரொம்ப தூரம் போகுதுங்க, ரொம்ப இழுக்கிறாங்க. இதனால ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியில ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாயிரும் போல தெரியுது. அதனால கொஞ்சம் சீக்கிரமா அமைதி வர மாதிரி பேசி முடிச்சிடணும், சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அவர் என்னடானா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராம்செயின் மீட்டிங் நடக்க போகுதுன்னு ஆசையில இருக்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் மேக்ரான் அவர்கள்ட்ட பேசிட்டு ட்ரூப்ஸ் பீஸ் கீப்பிங் வருவாங்கன்னு ஆசையில இருக்கிறாங்க. ராஜா காலஸ் அவர்கள் உக்ரைனோட அதிபருக்கு முட்டு கொடுத்து உதவி பண்ணுங்கப்பா அப்படிங்கிற சொல்றாங்க. பல நாடுகளும் ஏடுகள் கொடுத்து ரெடியா இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து என்னங்க ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் கூட சேர்ந்துட்டு இப்படி பேசுறாரு, அப்ப என்னதாங்க நடக்கும்? அமைதியா பேசி சீக்கிரமா முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பெருசாயிரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வளர்ச்சி ஆளுங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிடிக்கிறாங்கன்னா என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.